அப்படின்னு பார்த்தா இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த மே மாதம் 2 பௌர்ணமி, அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஆடி அமாவாசை, புரட்டாசி மாகாளி அமாவாசை, தை அமாவாசை, இது முக்கியமான அமாவாசை. ஆனால் பௌர்ணமியிலேயே முக்கியமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமி மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கப்படுது. அதே மாதிரி 31ஆம் தேதியும் ஒரு பௌர்ணமி, 2 பௌர்ணமி. அது போக மே மாதம் 14ஆம் தேதி, அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அப்போ மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து மே மாதம் 28ஆம் தேதி தான் இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது. சரிங்களா? எப்பயுமே அக்னி நட்சத்திரன்றது 21 நாள் தான். ஆனால் இந்த டைமில் 25 நாள் வருது. அதனால் நம்ம உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காக்கா குருவிகளுக்கு தானி வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, ஏதோ ஒரு மிருகங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறது, மனுஷாக்கள் கேட்டால் இல்லங்காத ஏதோ ஒன்று கொடுக்கறது, இந்த புண்ணியம் நம்ம பிள்ளைகளுக்கு சேரும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது சிம்ம ராசி அதிபதி யாருன்னா சூரிய பகவான். பொதுவாக சூரியன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்னு சொல்கிறது பாக்கியஸ்தானம். சரிங்களா? பொதுவாக 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அப்போ சூரியன் போய் 9ல் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலம். சூரியன் மட்டும் உட்காந்துருக்கிறாருன்னு கேட்டால் இல்லை, சூரியனும் புதனும் 2 கிரகம் சேர்ந்து தான் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு மேச ராசியில். அப்போ 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குது அப்படின்னா 14 தேதி வரைக்கும் இந்த 2 கிரகம் ஒன்றாவே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 14 நாள் 1ஆம் தேதியிலிருந்து 14 நாள் இந்த புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அன்னைக்கு அதே சூரியனும் புதனும் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா கரெக்டாக ரிஷப ராசிக்கு வந்துடுவார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆதித்ய யோகம் 10ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வரைக்கும் இந்த புதன் ஆதித்ய யோகம் ரிஷப ராசியில் இருக்கும். அப்போ டோட்டலாக 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள், அதாவதுன்றது மேசத்துலேயும் 15 நாட்கள் ரிஷபத்திலையும் டோட்டலாக 29 நாட்கள் இந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறது. சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகம். இந்த மாதிரி நேரம்தான் இந்த பாஸ்போர்ட் பிரச்சனை, விசா பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, அலுவலக பிரச்சனை, இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அது சரியாகும். இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் ஈஸியாக முடியும். ஏன்னா நம்ம ராசி அதிபதி ஒரு நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறார் இல்லையா? அதனால் நிச்சயமாக நல்லதே பண்ணுவார். அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் ஏதாவது ரொம்ப நாளாக செய்யணுங்க, பண்ணணும்னு ஆசை இருக்குது, செய்ய முடியலன்றீங்களா? அது மாதிரி காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும். இப்போ காற்றுள்ள போது தூத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா 9ஆம் இடத்துலையும் யோகம், 10ஆம் இடத்துலையும் அந்த யோகம் இருக்குது. 9ஆம் இடம்ன்றது வளர்ச்சி, அதாவது குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறது, திருமண தடைகள் வேலைக்கு திருமணம் நடக்கிறது, தொழில் சுயமாக வைக்கிறது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது குடும்பத்தில் வீடு வாசல் கட்டுறது, சொந்த மண்ணில் உட்கார்றது, மேக்சிமம் இந்த கடன் சார்ந்த பிரச்சனை தீர்றது, இதெல்லாம் 9ஆம் இடம். 10ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் சார்ந்தது, அதாவது தொழில் 10ஆம் இடம்னா தொழில் தானே. அப்போ தொழிலுக்கு என்ன பண்ணுவார்னா வளர்ச்சி கொடுக்கறது, வாழ்வாதாரம் நல்லா இருக்கிறது, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. அதனால் எப்படி ரெண்டுமே பார்த்தா கூட உங்களுக்கு இந்த மாதம் சூப்பரான இடத்துல இந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக 29 தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா 29 தேதிக்கு மேலே அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய புதன் அவர் தன்னோட சொந்த வீட்டுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார். அப்போ போனாலும் உங்கள் ராசிக்கு எங்கே போகிறாரு? 11ஆம் இடத்துக்கு தான் போகிறார். அப்போ புதன் தன் சொந்த வீட்டிலே 11ஆம் இடத்துல உட்காரும்போது அங்கே போனாலும் இன்னும் புதன் உங்களுக்கு சூப்பராக தான் வேலை செய்வார். படிப்பு நல்லா இருக்கும், படித்து எழுதியிருக்கிற ரிசல்ட்டு நல்ல மார்க்கு கிடைக்கும், அடுத்த டைம் நல்லா ஸ்கூலில் படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் கிடைக்கும், அதாவது அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு நல்ல ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்கிரன் 10ல் இருக்கிறார். சுக்கிரன் 10ல் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். அப்படி இருக்கும்போது இந்த டைமில் 4 காசு வருமானம் வரும். 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் அதாவது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் தான் இருப்பார். அப்போ தொழில் நல்லாயிருக்கும், 4 காசு வருமானம் வரும், கடன் பிரச்சனை தீர்ப்பீங்க, வச்ச நகை நட்டெல்லாம் மீட்டுருவீங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி எடுக்கணுங்க. சொல்கிறவங்க நல்லா தான் நீங்கள் சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே,
அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாது. சரிங்களா? முயற்சி எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். முயற்சி எடுக்காதவங்களுக்கு தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனா கூட ஒற்றை மண்ணு தான் ஓட்டும். சரிங்களா? சிம்மராசியில் பிறந்த எனக்கு தெரிஞ்சு பிறந்தவங்களுக்கு வந்து பூர்வ சொத்து சப்போர்ட் மேக்ஸிமம் இருக்காது. சொந்த பந்த சப்போர்ட் இருக்காது. தானாக கையூனி கரணம் போட்டு தான் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருப்பீங்க. மற்றவங்களை கெடுத்து வாழணும், ஏமாற்றி பிழைக்கணும், மற்றவங்களை தள்ளி விட்டு மேலே வரணும்னு எப்பயுமே நினைக்காத ராசி சிம்மராசி தான். கோபம் வரும், பேச தெரியும், பிடிவாதம் உள்ளது ராசி. ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணமான ராசியும் எனக்கு தெரிஞ்ச சிம்மராசி தான். சிம்ம ராசிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்குது. அனுபவம் கலந்த ஒரு மாதம் இந்த மாதமும் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? இன்னாருக்குடைய குணம் இப்படி தான் அப்படின்னு ஒரு சிலர் குணமும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு சிலருடைய கட்டன்றது அவங்களுடைய மனசு இப்படி தான்றதும் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அதனால் அப்பா அம்மாவோட சப்போர்ட்டு, அங்கும் பங்காளி சொந்த பந்தத்தினோட சப்போர்ட்டு, சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோட சப்போர்ட்டு, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு ரூபாய்க்கு கூட புரோஜனம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உழந்தாலும் எந்திரிச்சாலும் உங்கள் கையூனி கரணம் போட்டு தான் நீங்கள் வாழணும். அது போக உங்களுக்கு இப்போ இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பார், லாபஸ்தானத்தில். அடுத்த மாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுவார். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருவார். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 6, 8, 12 அதுலேயும் குறிப்பாக 12ஆம் இடத்துல உட்கார்ற கிரகம் சுத்தமாக வேலை செய்யாது. அதனால் அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் நல்லது பண்ணுவாரான்னு கேட்டால் பொது பலனில் உங்களுக்கு நல்லதை பண்ண மாட்டார். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா பொது பலன்ன்றது ராசி வச்சு நம்ம பலனை சொல்கிறோம். ஆனால் ஜாதகன்றது அப்படி இல்லை, லக்னத்தை வச்சு பலனை சொல்கிறோம், திசா புத்தி வச்சு பலனை சொல்கிறோம், கிரக நிலைகள் வச்சு பலனை சொல்கிறோம். ஆனால் பொது பலனை கோச்சாரம் மட்டும்தான். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த காலத்தை கொண்டும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கூட 10 தேதிக்கு மேலே ஒரு 9ஆம் இடத்துக்கே தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். ஏன்னா 8 கோடி கிரகமும் வேலை செய்யாது. 8ஆம் இடம்ன்றது பகைப்பட்ட இடம். அதுதான் முன்ன சொன்னேன், 6, 8, 12 8ல் இப்போ செவ்வாய் உட்காந்துருக்கார் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா 10 தேதி வரைக்கும் இந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரவே தீராது. பணம் வந்துருமா, கட்டிடுவோமா, புதுப்பிச்சிருவோமா, மாற்றிடுவோமா, என்ன முயற்சி பண்ணாலும் செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால 10 தேதி வரைக்கும் அவர் 8ல் தான் இருப்பார். 11ஆம் தேதி தான் அவர் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம், அதுவும் தன்னோட சொந்த வீட்டுக்கே வராரு. அந்த சொந்த வீட்டுக்கு வரும்போது தான் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை தீரும், உங்கள் குடுக்கல் வாங்கல் வந்து சேரும். அதாவது இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில் எப்படிங்க இருக்கும், கல்யாணம் ஆகுமா ஆவாதா, குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லைங்க எதிர்பார்த்துட்ருக்கிற கிடைக்குமா, இல்லை எனக்கு தொழில் எப்படி இருக்கும், இதுபோல் கடன் பிரச்சனை எப்போ தீரும், அதை விட இந்த உடல் உபாதிகள் எப்போ சீராக இருக்கும், இந்த 5 கேள்விகளுக்குமே நம்மளோட சுய ஜாதகம் தான் பதில் சொல்லும். சரிங்களா? ஏன்னா பொது பலன் ஒரு உதாரணம், இப்போ சிம்மராசிக்கு கல்யாணம் ஆகும்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆம்பளைங்கள் இருக்கிறாங்க, பொம்பளைங்க இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே இப்போ குழந்தை பிறந்துருமா? கிடையாது இல்லையா? அந்த மாதிரி பொது பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 விஷயம் நல்லா இருக்குது. இதில் 4 விஷயமே நல்லா இருக்குது, 2 விஷயம் மட்டும்தான் நல்லா இல்லை. அந்த 4 விஷயம் என்னென்ன விஷயம்? செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது நல்லா இல்லை. அடுத்தது ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடம் தன் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சியாக உட்கார்றாரு, அது பாக்கியஸ்தானத்தில் உட்கார்றது நல்ல விஷயம். 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது நல்ல விஷயம். அடுத்து 10ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம். சரிங்களா? அதே மாதிரி அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயந்தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்து 11ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வர்றதும் நல்ல விஷயந்தான். அப்போ என்ன தான் கெட்ட விஷயம்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ பாருங்கள் அஷ்டமத்து சனி இல்லைங்களா? ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவேன்றது ஐதீகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம், எதாக இருந்தாலும் தனிச்சு பண்ணுங்கள். சொந்தமாக செய்கிறவங்களுக்கு இந்த டைமெல்லாம் நல்லா கை கொடுக்கும். உங்கள் நேரம் மற்றவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் மற்றவங்க நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எப்படி கேரண்டி சொல்ல முடியும்? அதனால் ஒரே விஷயந்தான், இந்த மாதம் அதாவது உங்களுக்கு மேக்சிமம் சிரமமாக இருக்கிறது இந்த அஷ்டமத்து சனி தான். அதுவும் இப்போ சனிக்கிழமை மாறப்போகுதா? இந்த டைமெல்லாம் எதுவும் மாறல. 2027 ஜூன் மாதம்தான் சனி பெயர்ச்சி ஆகிறார். சரிங்களா? அதே 2027 அதாவதுன்றது பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் அதே மறுபடியும் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்படி இருக்கும்போது
சிம்ம ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. புரியுதுங்களா? உங்களோட ராசி ஆதிபதி உட்பட, செவ்வாய் உட்பட உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் எல்லாமே நல்ல ஃபேவராக இருக்குங்க. இந்த ஒரு மாதம் தான் குரு பகவான் உங்களுக்கு வந்து 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருப்பார். ஜூன் 1ஆம் தேதியெல்லாம் அடுத்து 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். சரிங்களா? அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தேவை என்ன, தேவை இல்லாதது என்ன தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வேலைகள் செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போயிடும். இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.